ஆவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள். மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள். தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள். வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா. சந்நிதி தாழ்பணிந்தவர் அனலான மக்கள். தேவ சாயலின் நாடை பூண்டவர் அனலான மக்கள். சாந்தி ததுமிடும் தூய்மை மானிடர் அனலான மக்கள். சேவை அன்புடன் ஓடி உழைப்பவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா. ஆசை இச்சைகள் குருசில் கொன்றவர் அனலான மக்கள். இகை அன்புடன் தியாகம் செய்பவர் அனலான மக்கள். நீதி நேர்மையின் சீலம் பூண்டவர் அனலான மக்கள். ஆனந்தமாய் அகிலம் வெல்பவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா. தேவமாந்தராய் கூடி வாழ்பவர் அனலான மக்கள். தேசமாறிட தாகம் கொண்டவர் அனலான மக்கள். தேவராஜ்ய நாட்டம் கொண்டவர் அனலான மக்கள். பேயை வென்றிட வாய்மை பூண்டவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா.
நம்ம குட்டீஸ்ல காணோம். நீங்களும் சூப்பரா சீக்கிரமா வந்து அழகா வந்து கீபோர்ட் போட்டு இருக்கிற பிள்ளைங்களை காணும். எங்க போனாங்க இவ்வளவு நேரம்? அச்சுச்சோ பாருங்க எல்லாம் டாமோட சேராதீங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, நல்ல விஷயத்த நல்ல காரியத்தை வந்து மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும். நெகட்டிவா அவங்களை வந்து தப்பு நம்ம தெரியுது பத்தியா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? தூங்கிட்டீங்க பெரிய கவனி. ஆமா பேசுங்க பாருங்க, கரெக்டா ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. கவனமா கேளுங்க. என்ன நடந்துச்சு? வந்து கார் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. கார் டயர் பத்தி நான் சொன்னோடனே தெரிஞ்சு போச்சு. என்ன உடையாது கார் பஞ்சர் ஆகுமா? டயர் நல்ல வயசானவங்கல்ல தெளிவா சொன்னாலே எங்களுக்கு புரியும். ஓகே, கார் டயர் பஞ்சர் ஆச்சு. எந்த கார்ல வந்தீங்க? நீ என்ன கார்ல வந்த? என்ன டயர் பஞ்சர் ஆச்சு? எந்த டயர்? ஓகே, ரைட் லெஃப்ட். ஓகே 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 கரெக்டா சொல்றாங்க. போல நிக்கி. ஓகே ஓகே, நான் கூட ஏதோ நினைச்சேன். ஓகே குட். ஓகே கரெக்ட். அப்புறம் என்னாச்சு? அப்பா வந்து கார் சரி பண்ணிட்டு இருக்கும்போது லியோ வந்து ஒரு பெரிய ஹெல்பிங் ஹேண்டா இருந்தாங்க. லியோ அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்குமே லியோக்கு வந்து சொல்லி தருவாருங்களா, அதனால லியோ வந்து ஹெல்ப் பண்ணனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் லியோ. லியோக்கு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். தெரியுமா சாமி? ஓ, அது ப்ராசஸ் பண்றதுல தெரியுமா? ப்ராசஸ் பண்றது தெரியும். குட்டில வந்து நீ அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டியா? யூ வெரி குட் வெரி குட், சூப்பர். டேலண்ட் பாரு குட்டீஸ் எல்லாம். நீங்க அப்படிதான் செம டேலண்டடா இருப்பீங்க. பாரு நிக்கி அக்கா என்னமோ கீபோர்டு போடுறாங்க, அசத்துறாங்க. தம்பி வந்துட்டு எல்லாம் செய்வானாமா, டாடி கூட இருந்து நிறைய காரியத்தெல்லாம் கத்துக்கிறான். சோ அதை கத்துக்கணும்னு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேலண்ட வந்து சூப்பரா ஆமா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். டேலண்ட் இன்னைக்கு ஞாபகம் வருது குட்டீஸ். இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு என்ன எழுது? நம்ம லெட்டர் படிக்க போறோம். டேலண்ட்லெஸ் தான் ஃபர்ஸ்ட். சோ அந்த டேலண்ட்லெஸ்ல இருந்து எப்படி நம்ம டேலண்ட் உள்ள பிள்ளைங்களா மாற போறோம், எப்படி மாறுறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. ஓகேவா? ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு சூப்பரா வந்து ஆண்டோட ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏசப்பா தான் நம்மள பிளஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடியா இருங்க, கண்ணு மூடுங்க, கை தூக்குங்க, சாங் பாடிட்டு நம்ம வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். Come on,
அந்த நாளுக்குள்ள 4th day VBSக்காக நாங்க கூட்டிட்டு வரோம் இசப்பா. இசப்பா ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேரா ஆசீர்வதிங்க. தொடக்க முதல் முடிவு வரை பாதுகாத்துக்கொள்ளுங்க. கருத்துல நாங்க ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெயிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் லார்ட் தங்கங்களா. ஆண்டி நேத்திக்கு நமக்கு ட்ரெஸ் கோட் கலரே சொல்ல. கலர் சொல்லியா? ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லியா? கசா சொல்லியா? சொல்லியா? மறந்துட்டேனா? உங்களுக்கு சொல்லலையா? அச்சோ எப்படி மறந்த? மறந்துட்டுல? ஆமா. ஆனா ஏன் மறந்தேன்னு சொல்லட்டுமா? ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ். நாங்களும் வந்து உங்கள்ட்ட இல்லாத கலரா பார்த்து இன்னைக்கு ஆன்டி போட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே மேட்ச் ஆகி போட்டு வந்தாங்க குட்டீஸ். ஆமா, இது என்ன கலர்? சாக்லேட் ப்ரௌனா? எஸ். யாரெல்லாம் நீங்க சாக்லேட் ப்ரௌன் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலான சாக்லேட் கொடுத்துடலாமா? ஓகே, சோ அவங்க போட்டோ எடுத்து நீங்க அனுப்ப போறாங்க. அந்த கலர் போட்டிருக்கேன் அப்படின்றவங்க பாருங்க, உங்களுடைய டிஷர்ட் எல்லா ஷர்ட்லாம் எல்லாம் அதே கலர்னா எல்லாம் ஒரு ஒயா சொல்லிடலாமா? சூப்பர் 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 சூப்பர். அதனாலதான் சர்ப்ரைஸா ஆண்டி சொல்லல, எல்லாம் சூப்பரா அந்த கலர் போட்டிருக்காங்க. வெரி குட் வெரி குட் தங்கங்களா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? என்ன ஒரு அமைதி. ஃபர்ஸ்ட் டே என்ன ஃபர்ஸ்ட் டே? ஆதாம் ஏவாள் படிச்ச ஃபர்ஸ்ட் டே. எஸ், யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெளிச்சம் தானே ஆண்டவர் படிச்சாரு, அதான் இருக்கும் இல்ல? கொட்டி இல்லை. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? ஃபெயிலியர். ஆமா, நம்ம தலைப்பு தீம் என்ன நம்ம வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்? ஃபெயில். ஏசப்பா மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்ட்டாங்களா? ஓகேவா? ஏசப்பாவை நம்பணும் நம்பணும் நம்பணும். சொல்லிடலாமா? ஏசப்பாவை நம்பணும் நம்பணும் நம்பணும். அப்படி நம்பணும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஃபெய்த் இருக்கணும். எசேக்கியா ராஜா அப்படி ஒரு ஃபெய்த் தான் ஏசப்பா மேல. ஆமா, அவர் மாதிரி நம்பிக்கை வேற யாருமே வைக்கலையா, அவ்வளவு நம்பினாரா ஏசப்பாவை. அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, சோ அதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். எஃப்ல என்ன பார்த்தோம்? ஃபெயிலியர். ஃபெயிலியரா இருக்கிறவங்களுக்கு ஏசப்பாவை நீங்க நம்புனீங்கன்னா, ஆர்டர் பண்ணீங்கன்னா ஏசப்பா எப்படி மாத்தி கொடுப்பாரு? சக்சஸ்ஃபுல் லைஃப் சூப்பரா மாத்தி கொடுப்பாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? ஏக்கு அவர்ஷன், வெறுப்பு, கோபம். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஏசப்பாவுடைய அன்பு அவங்களுக்குள்ள பரிபூர்ணமா வரும்போது ஏசப்பா அவங்களை அவ்வளோ நேசிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அன்பை வந்து ஏசப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. வெரி குட். தேர்ட் என்ன பார்த்தோம்? ஐசோலேஷன், தனிமை. ஆமா, தனியா இருக்கிறது. சோ தனிமையிலையும் நீங்க ஏசப்பாவை தேடி நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஏசப்பா அவரே உங்களுக்கு ஃப்ரெண்டா வருவாரு, ஒரு ஃபெலோஷிப்பா அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4th டே டி, டேலண்ட்லெஸ் இல்ல. சோ அநேகர் பாருங்க எவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் ஏசப்பா கொடுத்திருக்காரு. ஓகேவா? சோ அந்த டேலண்ட ஏசப்பாட்டு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா, பைபிள் படிச்சு ஏசப்பா கூடயே இருந்தீங்கன்னா, ஆண்டவரை நம்பி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா அந்த டேலண்ட ஏசப்பா உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. ஓகேவா? யார் யாருக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத ஏசப்பா உணர்த்துவாரு. அந்த டேலண்ட நீங்க வெளி கொண்டு வரணும். கொண்டு வரது மட்டும் இல்ல, அது யாருக்காக யூஸ் பண்ணணும்? ஏசப்பாக்காக தான் யூஸ் பண்ணணும். ஆமா குட்டீஸ், நிறைய பேர் பயங்கரமா டேலண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில உலகத்துக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி பண்ண கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு காரியம் வந்து உலக பிரகாரமா செய்ய சொன்னாங்கன்னா போய் நான் செய்யறேன் போய் நிக்கிறோம்ல. ஆனா ஆண்டவர் காரியத்தை எத்தனை பேர் நீங்க முன்னாடி வந்து செய்றீங்க? நீங்க அழகா பாடுவீங்க, மியூசிக் போடுவீங்க, டிராயிங் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றீங்க. அதெல்லாம் நீங்க யாருக்காக யூஸ் பண்ணணும்? ஏசப்பாக்காக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே குட்டி. சோ தைரியமா நம்ம என்ன பண்ணணும்? முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே ஆண்டின்றவங்க எல்லாம் ஒரு ஓயா சொல்லிடலாமா? சூப்பரா ஒரு தைரியமா ஒரு சாங் பார்த்து வந்துருவோமா? தைரியமா, கொஞ்சம் தைரியமா, முன்னோக்கி
இல்ல டாம் நல்லா வாசி வாசிக்கிறேன்னு சொன்னா வாசிக்கல அதனால நாங்க சிரிச்சோம். சிரிக்க கூடாது, யாரும் டிஸ்கரேஜ் பண்ண கூடாது. உனக்கு இசப்பா நல்ல டேலண்ட் கொடுத்து கேட்டான். உனக்கு கிட்டார் வாசிக்கணும் ஆசை இருக்குல்ல? ஆசை இல்ல? ஓகே, அப்ப நீ என்ன பண்ண, இசப்பாட்ட வந்து இசப்பா கிட்டார் வாசிக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு, இசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ப்ரே பண்ணிட்டு இந்த காரியத்தையும் செய். ஓகேவா? நீ சூப்பரா வாசி, லியோ மாதிரி நீ செம்மையா நீ வாசிக்க ஆரம்பிச்சுடுவ. ஓகேவா? ஓகே பேட்டா, ஓகே குட் பாய். நீ சூப்பரா வாசிக்கணும் சரியா? ஓகே ஓகே குட்டி, இன்னைக்கு வந்து சூப்பரா நீங்களும் வந்து டாம் மாதிரி நீங்க வந்து உங்களுடைய டேலண்ட் எதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை நீங்க என்ன பண்ணணும், ட்ரை பண்ணிட்டு டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்மளுடைய மோட்டோ என்ன நான் மறந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேவே கேட்கணும்னு நினைச்சேன். மோட்டோ சொல்லிடலாமா? எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஓகேவா? ஓகே, சோ சொல்லிடலாமா? Power to power, power to power, strength to strength, strength to strength, faith to faith, faith to faith, love to love, love to love, glory to glory, glory to glory, power to power, power to power, strength to strength, strength to strength, faith to faith, faith to faith, love to love, love to love, glory to glory, glory to glory. Very good. Super. என்ன சொன்னீங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் யாருக்கு ஞாபகம் இருக்கு? எஸ் டாம், நீ வரல. போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. ஆமா, டோரிமானும் மிக்கி வந்தாங்கல்ல. ஆமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? நீ கத்துக்கோ. ஓகே, இயேசு கிறிஸ்து எனக்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னையும் என்னையும் அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, அவரோடு கூட பறந்து செல்ல. பறக்க போறீங்க. பறந்து போவேன்றவங்க ஒரு வாயா சொல்லலாமா? சூப்பர் 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 சூப்பர். உங்க டேலண்ட்லாம் ஏசப்பாக்காக பிரயோஜனப்படுத்தினீங்கன்னா ஏசப்பா சந்தோஷப்படுவார். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கிளாப் கத்துக்க போறோம். புது கிளாப். ஓகேவா? ஏஞ்சல் கிளாப் பண்ணிடலாமா? ஏஞ்சல் கிளாப். ஓகேவா? நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஏஞ்சல் கிளாப் ஏஞ்சல்ஸ்ல பறந்துதானே போவாங்க. சோ அந்த மாதிரி 1 2 3 அப்படி வரும். 1 2 3 swing. வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். செஞ்சிடலாமா? 1 2 3 1 2 3 swing. வெரி குட், வெரி குட். சூப்பர். சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அதனாலதான். ஓகேவா? ஓகே, அப்புறம் அலிலியா நிறைய டைப் ஆஃப் அலிலியா பாக்குறோம்ல. சூப்பர் சூப்பர் அலிலியா, கரரத்தை அலிலியா பார்த்தோம், கிரிக்கெட் அலிலியா பார்த்தோம், அப்புறம் பவுடர் அலிலியா பார்த்தோம். சூப்பர் சூப்பர். அப்புறம் என்ன பார்த்தோம்? என்ன அலிலியா பார்த்தோம்? 1 2 பார்த்தோம். அப்புறம் என்ன அலிலியா பார்த்தோம்? நல்லது பார்த்தோமா? சோ சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து பஞ்சாப் பரதநாட்டிய அலிலியா கண்டுபிடிக்கீங்க. சொன்னா ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மம்மிஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. இப்ப இருக்கிற குட்டீஸ் எல்லாம் எல்லாம் சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறாங்க, மறந்துடுறாங்க, அப்படி என்ன ஆயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. எங்க காலத்துல எல்லாம் ஆமா, எங்க காலத்துல நல்லா போனோம்னா டயர்டே ஆக மாட்டோம். அவ்வளவு எனர்ஜியா கத்துக்குவோம் தெரியுமா? நீங்களும் வந்து பாருங்க, சோர்ந்து கிளம்பினாட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஓகே குட்டீஸ். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? அலிலியா வந்து பஞ்சாபி அலிலியா. ஓகேவா? பஞ்சாபில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து இப்படி சொல்லுவாங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவாங்கல்ல. சோ அதே மாதிரி நான் ஆண்டி வந்து கையை அப்படி தூக்குவேன். மேல வரும்போது அதே சவுண்ட சொல்லணும், கீழே இருக்கும்போது யா சொல்லணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பூசணிக்காய் யாருக்கு பிடிக்கும்? பூசணிக்காய் பாத்துருக்கீங்களா? ஓகே 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 செஞ்சிடலாமா? ஓகே, முருங்கைக்கான மேல, ஓகேவா? கத்திரிக்கான இடுப்புல கை வச்சுக்கணும், பூசணிக்கான கீழே உட்காரணும். ஓகேவா? முன்னாடி நின்னுக்கோ, முன்னாடி நல்ல இடம் இருக்கு. ஓகே, சோ முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். ஆண்டி நான் உட்காருங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். வெரி குட். பாத்தீங்களா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல நீங்க உட்கார சொன்னா இப்படிலாம் உட்காடுறீங்க. அதுக்குதான் நல்லா சாப்பிடணும். அப்பெல்லாம் மாமிஸ் எல்லாம் அவ்வளவு சாப்பாடு ஸ்ட்ரென்த்தா சாப்பிட்டாங்க. சோளம், கம்பு, அப்புறம் வரகு எல்லாம் நாங்க சாப்பிட்டோம். கோதுமை எல்லாம். நீங்க வந்து வெறும் சோறு, பர்கர், பீஸா எல்லாம் சாப்பிட்டனாலதான் பீஸா மாதிரி உட்கார முடியும். ஹெல்த்தியான ஃபுட் ஆண்டி. அது ஹெல்த்தி, இது ஹெல்த்தி இல்ல. ஓகே, செஞ்சிடலாமா? ரெடி? ஓகே, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். இப்ப மாத்தி மாத்தி சொல்லுவேன். ஓகேவா? செஞ்சிடலாமா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். இப்ப டாம் எவ்வளவு விவரமா உட்கார்ந்து வெரி குட். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். வெரி குட். ஓகே குட்டீஸ், வீட்ல ஆமா நீங்க செஞ்சு பாருங்க. மம்மி டாடி செய்ய வச்சு நீங்க வந்து விளையாடுங்க. வெரி குட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. சோ இன்னைக்கு வந்து நம்ம டேலண்ட் பத்தி நாம் பார்க்க போறோம். எல்லாருக்குள்ள இயேசுப்பா என்ன கொடுத்திருக்காரு? டேலண்ட் கொடுத்திருக்காரு. சோ நீங்க நல்லா பாடுற திறமை இருக்குன்னா பாடி 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 பிராக்டிஸ் பண்ணுங்க. மியூசிக் கத்துக்குங்க, நிறைய காரியங்களை கத்துக்குங்க. அதை என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். 2 நாள் கத்துக்கிட்டு 2 நாள் கிளாஸ் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? போகாம விட்டீங்கன்னா வேஸ்ட். ஓகேவா? அதனால டாம் அடி வாங்க போகுது. ஓகேவா? சோ அதனால வந்து எல்லாரும் உங்க டேலண்ட் என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பணும். அப்புறம் நீங்க எல்லாரும் டெய்லி ப்ரே பண்ணணும், பைபிள் படிக்கணும், இயேசுப்பா பிள்ளையா வாழணும். சூப்பர் டேலண்ட் இந்த உலகத்துக்கு காமிக்கணும். ஓயா சொல்லலாமா? ஓகேன்றவங்களா? வெரி குட் குட்டீஸ். அடுத்த செஷனுக்குள்ள போலாம். ஓகே, பாய் பாய். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 4 நாள் வந்துட்டோம். 3 நாள் எப்படி இருந்து? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா அழகா வசனம் எல்லாம் நீங்க வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் சூப்பரா போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, பிள்ளைங்களா அழகா கிட்டார் வச்சாங்களா, கீபோர்டு வச்சாங்களா, நல்லா பாத்தீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் வந்து என்ன இல்ல, எனக்கு என்ன இல்ல, தாளந்தே இல்ல, எனக்கு வந்து டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். தங்கச்சி இந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு டேலண்டே இல்ல, நான் வந்து எதுக்குமே யூஸ் இல்ல, எனக்கு வந்து ஞானம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். தங்கச்சி அப்படி யோசிக்காதீங்க. ஏசப்பா உங்களை யூனிக்கா படைச்சிருக்கிறார். உங்களுக்கு தனித்துவமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீ யோசிக்கலாம், எங்க வீட்டுல நான் தான் ஒண்ணுமே இல்லாதவன்னு சொல்லி. ஆனா ஆண்டோட வசனம் சொல்லுது, ஒருவேளை நீ ஆகாதுன்னு தள்ளின கல் என்னச்சான் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டான். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் யூஸ் இல்லைன்னு சொல்லி, எனக்கு தாளந்து இல்லைன்னு சொல்லி. ஆனா ஏசப்பா உனக்கு தாளந்து வச்சிருக்கிறார். சோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு நான் காமிக்கட்டுமா? பாக்குறீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இது அழகான ஒரு கையில நான் ஒரு பை வச்சிருக்கிறேன். சோ இந்த பையில ஏதாவது இருக்கான்னு செக் பண்றீங்களா? ஓகே, நான் செக் பண்ணா ஒருவேளை நீங்க ஆனா நீங்க ஏதோ உள்ள போட்டு போய் சொல்லுவீங்க. சோ இப்ப அண்ணன் கூட்டு செக் பண்ணா இங்க வாங்கினேன். இங்க பாருங்க, ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. நல்லா பாருங்க. நல்லா பாத்தீங்களா? முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்தீங்களா? தம்பி தங்கச்சி, ஒருவேளை இதுதான் எப்படி இருக்கிறோம் நம்ம, நான் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி தர போறேன். ஆனா இங்க வாங்கண்ணா, கையில வச்சுக்கிறீங்களா? கையில வச்சுக்கோங்கண்ணா.
ஒருவேளை நீ நினைக்கலாம் நான் அழகே இல்லங்க ஆமாண்ணே. அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. என்ன கலர்? கருப்பு கலர். கருப்பு கலர். எல்லாரும் நினைப்பாங்க ஐயோ நான் கருப்பா இருக்கேன், நான் வந்து யாரும் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரையும் கூட பேச மாட்டேங்கிறாங்க, நான் தொட மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். தம்பி தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருவேளை நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ ஏசப்பாவோட பிள்ளை. ஆனா இந்த ஒருவேளை நீ கருப்பா இருக்கேன்னு சொல்லி யோசிப்பியானா இந்த இடத்துக்குள்ள நான் உன்னை போறப்பேன். ஓகேவா? ரெடியா? சரி, இங்க ஒரு இன்னொரு என்ன கலர் இருக்கு? சிவப்பு கலர் இருக்கு. சோ இந்த சிவப்பு கலர் ஒருவேளை நீ நினைக்கிற எனக்கு படிப்பே வரல, எனக்கு வந்து சரியா நான் மற்றவங்க மியூசிக் வாசிக்கிறேன், நான் மியூசிக்கே வாசிக்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிறான். சோ அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த ரெட் கலர் போடும். ஓகேவா? ரைட், போலாமா? போலாமா? ரைட், ஓகே. இங்க பாருங்க இன்னொரு கலர் ஒயிட் கலர் இருக்கு. ஒருவேளை நீ நினைக்கலாம் நான் ஏழையா இருக்கேன், நான் வந்து எனக்கு யாரையுமே பிடிக்காது, என் கூட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு கூட நீ யோசிக்கலாம். சோ இந்த ஒயிட் கலர் உள்ள போட போறோம். ஓகேன்னு? பட் நீ இப்படிப்பட்ட உன்னுடைய எல்லா தனிப்பட்ட காரியங்களையும் நீ உள்ள போட்டாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏசப்பா, இந்த மஞ்சள் கலர் வந்து ஏசப்பாவை குறிக்குது. எதை குறிக்குது? ஏசப்பா குறிக்குது. சோ நீ ஏசப்பாவுடைய சமூகத்துல உட்கார்ந்து உன்னை நீ அர்ப்பணித்து நீ ஜெபிக்கும் பொழுது, சோ நல்லா தெரிஞ்சுக்கோ தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ ஏசப்பாவுடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா உனக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறான். எப்படிப்பட்ட காரியம்? சோ இப்ப என்னென்ன கலர் போட்டோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து கருப்புன, அப்புறம் சிவப்பு, அப்புறம் ஒயிட், அப்புறம் கடைசி என்ன பண்ணோம்? ஏசப்பா குறிக்கிறோம். எல்லோ கலர் போட்டோம். நீ என்னைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்துல நின்று நீ ஜெபிக்கிறியோ அன்னைக்கு ஏசப்பா உனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான். பார்க்கலாமா என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு பாப்போமா? தம்பி தங்கச்சி பார்க்காம ரெடியா இருக்கீங்களா? அண்ணா இந்தாங்க எடுங்க பாப்போம் என்ன வருது. கலர்ல காணுமா? நல்லா பாருங்க, ஒண்ணுமே இல்ல. நல்லா பாருங்க. எப்படின்னு பாத்தீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஏசப்பா நம்பினா எல்லா டேலண்டும் வந்துருமானே நமக்கு. ஏசப்பாவை என்னைக்கு நீ நம்பி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீ ஜெபிக்கிறியோ, உன்னை ஒப்பு கொடுக்கிறியோ அன்னைக்கு உன்னுடைய டேலண்ட் வெளிப்படும். அப்படியானே? ஆமா. நினைக்காதீங்க எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி, ஏசப்பா உங்களோடு கூட இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு கூட பெரிய காரியத்தை செய்வான். கோல்டு கலர்ல நம்ம புள்ள போட்டோம்ல ஏசப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துல பாருங்களேன், அவரை போலவே நம்ம மாற்றிடுவார். கோல்டன் கலர்ல தங்க கலர்ல உன்னை மாற்றிடுவார். தம்பி தங்கச்சி மறந்துடாத, உன்னை ஏசப்பா மாற்றதுக்கு ரெடியா இருக்காங்க, உனக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஏசப்பாவை நம்பணும். நீ உட்கார்ந்து ஜெபிக்கணும், நீ டெய்லி வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது உங்களுடைய டேலண்ட் எப்படி ஆகும்? சூப்பரா மாறிடும், தங்க காலம் மாறிடும். ஓகே தம்பி தங்கச்சி, சூப்பரான ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. மறந்துடாதீங்க, ஒருவேளை இனி எங்க என்ன சொல்லக்கூடாது, எனக்கு டேலண்ட் இல்ல, நான் ஒண்ணுமே இல்லைன்னு எங்கேயுமே நீ சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஏசப்பா உன்னை எப்படி படைச்சிருக்கிறாரு? டேலண்டா படைச்சிருக்காரு. ஓகே தம்பி தங்கச்சி, ஓகே பா. தம்பி தங்கச்சி மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். சொல்றீங்களா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். தம்பி தங்கச்சி மறந்துடாதீங்க, அவர் வாய் நின்று அறிவு புத்தி என்ன செய்யப்போது உங்களுக்கு வரப்போது. மறுபடியும் ஞாபகப்படுத்தட்டுமா? நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். மறக்காம இந்த வசனத்தை ஞாபகம் மனப்பாடம் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். இந்த விபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்க போகிறோம். என்னென்னா, நம்ம நிறைய யோசிப்போம், ஐயோ எனக்கு பாட வரலையே, எனக்கு படிக்க வரலையே, எனக்கு வரைகிறதுக்கு வரலையே, எனக்கு டான்ஸ் ஆட வரலையே, இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வரலை, தெரியல, முடியாது, வராது, பயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி தான் பைபிள்லேயும் ஒருத்தர் சொன்னார், எனக்கு பேச வரல, நான் திக்குவாயாக இருக்கேன்னு சொன்னார். ஆனாலும் அவரையும் ஆண்டவர் அழைத்து பயன்படுத்தி ஒரு நல்ல தலைவனாக மாற்றினார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மோசே தான்.
சின்ன பையனாக இருக்கும்போதே அவனை காப்பாற்றி அவனை வந்து எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோனுடைய வீட்டில் அவனை வளர்த்தி எந்த இடத்துல மரிச்சு போவோன்னு நினச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து அவனை உருவாக்குறதுக்காக வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்துலையும் அவர் சும்மா விடாமல் அந்த இடத்துல முச்செடி மத்தியில் பேசுகிறாரு. ஓரே பர்வதத்தில் அந்த முச்செடியெல்லாம் அவருக்கு சொல்கிறாரு, நீ என்னுடைய ஜனங்களை வழி நடத்தி நீ கானானுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. இவரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி. நீங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் உங்களால் முடியாதோ, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எழுதி வச்சு எனக்கு இது வரல ஏசப்பா, எனக்கு இது தெரியல, எனக்கு முடியலன்னு நீங்கள் சொல்லி கேட்கும்போது எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, அடிமைப்பட்டு இருந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு நல்ல தலைவனாக கர்த்தர் மோசேயை பார்த்தது போல தான் உங்களையும் என்னையும் பார்க்குறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணித்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்துவார். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். உங்களுக்கு எதெல்லாம் வரலையோ அது கடவுள்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களை நல்ல தலைவனாக மாற்றுவார். உங்களை பார்த்து ஃபாலோ வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா, பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா. ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு, கடினமாய் உழைத்து ஜெயித்து காட்டு. வாழ்வது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு, கடினமாய் உழைத்து ஜெயித்து காட்டு. பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா, பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா. தடைகள் 1000 வந்தாலும் தகர்ப்பவர் இயேசுவின் பின் சென்றிடு. தடைகள் 1000 வந்தாலும் தகர்ப்பவர் இயேசுவின் பின் சென்றிடு. பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா, பூரி சும்மா புஷ்ன்னு வருமா பரோட்டா நல்லா அடிக்காம கிடைக்குமா, அல்வா நல்லா கிண்டாம வருமா, வெற்றி நம்ம உழைக்காம கிடைக்குமா. வெல்கம் டு 4th day VBS. நம்ம குட்டீஸ் இன்னைக்கு நம்ம டேலண்ட் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே டேலண்ட்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை சூப்பரா உங்களுக்கு டேலண்ட் தர ஹெல்ப் பண்ணுவார் குட்டீஸ். ஆமா, நீங்க நான் ரொம்ப அழகாவே இல்லை, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா?
அப்படிலாம் நினைக்காதீங்க குட்டீஸ். ஆண்டவர் உங்களை சூப்பரா டேலண்டடா மாத்துவாரு. யாருமே இந்த உலகத்துல ஆண்டவர் வேஸ்டாவே பண்ணிக்கல. ஆண்டவரோட பர்பஸ நம்ம செய்து முடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியா சூப்பரா இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீங்க அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே என்னோட டேலண்ட நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க, அதுல டெவலப் ஆகுறதுக்கு நீங்க எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இஸ் a good teacher. He will teach you நீங்க எப்படி அந்த டேலண்ட ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த டேலண்ட்ல எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு சூப்பரா சொல்லி தருவாங்க குட்டீஸ். ஆமா, நம்ம பைபிள்ல ஒரு ஸ்டோரி தெரியும்ல, கோலியாத்தை தாவீது கூழாங்கல்ல வச்சுட்டு எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு. அவரை பாக்குற எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது எப்படி போய் கோலியாத்தை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா ஏசப்பா தாவீதோட இருந்தனால கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் குட்டீஸ் உங்களுக்கும் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஆண்டவர் நம்புங்க, டேலண்டடா மாறுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. Praise the Lord. உங்க எல்லாரையும் அந்த Day 4 VBSல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 days எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு 4th டேயோட தீம் என்னது? டேலண்ட்லெஸ் டு டேலண்ட். இன்னைக்கு கூட நம்ம கிராஃப்ட்ஸ் டைமில் என்ன செய்ய கற்றுக்க போகிறோம்னா, ஒரு பிகி பேங்க் செய்ய கற்றுக்க போகிறோம். ஸோ நீங்கள் செய்கிற எல்லா கிராஃப்ட்ஸையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் டைம்குள்ளார போகலாம். பிகி பேங்க் செய்கிறதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா, ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் கலர் பேப்பர் இல்லைனா சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் வேணும், ஃபெவிகால், அப்புறம் ஒரு திக்கான ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கப். ரெக்டாங்குலர் பேப்பரில் கலர் பேப்பராகவே என்ன பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் ஒரு மிடில் போர்ஷனில் உங்களுக்கு என்ன இமோஜி பிடிக்கும், ஒரு ஸ்மைலி ஃபேஸ் பிடிக்குமா, என்ன பிடிக்கும் நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பேப்பர் கப்பை சுற்றி நம்ம இந்த பேப்பரை ரேப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்னோட பேப்பர் கப் இந்த சைஸ் தான். ஸோ நான் இதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன சைஸில் இருக்குதோ அந்த பேப்பர் கப், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சார்ட் பேப்பர் ரேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ரேப் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு ஷேப்ல தெரியும். ஓகேவா குட்டீஸ்? இந்த கப்போட பாட்டம் சர்க்கிள் இருக்குல்ல, அதை நீங்க சர்க்கிள் மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கொயர், நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காயின்ஸ் இல்லைனா மணி போடுறதுக்கு ஒரு ஸ்மாலான ஒரு ரெக்டாங்கிள் நீங்க நடுவில் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்க ரெக்டாங்கிளும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு மேல நம்ம கம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஓகேவா ப்ளீஸ்? நீங்க காயின்ஸ் அப்புறம் உங்களோட மணி எல்லாமே சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். Bye. Hi chutties, how are you? நான் உங்கள் டாக்டர் ஆண்டி ஆனந்தி. இன்னைக்கு நம்ம பாடியை எப்படி டேக் கேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டை பார்க்கறதுக்கு, நல்ல ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்க, அப்பப்போ மூவிஸு எதோ பார்க்குறோம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஐஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி பார்த்துக்கணுன்னா, மார்னிங் எழுந்தோடனே நல்ல ஃபேஸை வாஷ் பண்ணணும். அந்த டைமில் கையை வச்சு கண்ணுக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் த ஐ இந்த சைடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் விளையாடிட்டுலாம் வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் மாதிரி குளிக்கணும். ஏன் இந்த மாதிரி வாஷ் பண்ணணும்னா, நைட் நம்ம ஃபுல்லாக தூங்கி எழுந்துக்கும் போது அங்கே இந்த டர்ட்டி எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும்ல, அது அப்படியே இருந்துச்சுன்னா அதில் ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வளர்ந்து அது போய் இன்ஃபெக்ட் பண்ணி அந்த குட்டி குட்டியாக கட்டியெல்லாம் வந்துடும் கண்ணில். ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நீட்டாக அப்பப்போ வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஷார்ப் பென்சில், பென் இதெல்லாம் கூட இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது விளையாடும் போதெல்லாம் கூட அது கண்ணுலலாம் பற்றாத மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பயும் ஒரு சோம்பேறித்தனமாக ஏதாவது ஒரு ஷார்ப் இதை எடுத்து அப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கனாலே குத்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விளையாடும் போதும் சரி படிக்கும்போது எப்பயுமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அப்புறம் எங்கேயாவது ஒரு டஸ்டி பிளேசஸ்க்கெல்லாம் போகிறீங்க, ஒரு நல்ல காற்று அடிக்குது, மண்ணெல்லாம் அடிக்குதுன்னா அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் கண்ணை கரெக்டாக பார்த்து மூடிக்கணும். இப்போ வண்டியில் போகும்போது கூட உங்களுக்கு டஸ்டியாக இருக்குன்னா கண்ணை மூடிட்டா பரவாயில்ல. அப்புறம் ரொம்ப சன்லைட்டில் போகும்போது நம்ம கூலர்ஸ் யூஸ் பண்ணால் கண்ணு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றது என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை ஐஸு, அப்புறம் நைட் பிளைண்ட்னஸ் அப்படிலாம் இருக்குல்ல, கண்ணு தெரியாமல் போகிறது, அப்புறம் கண்ணில் அந்த ஒயிட் கலர்லலாம் வந்து அப்படியே சில்வர் மாதிரி ஒரு பேட்ச் எல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து விட்டமின் ஏ இருக்கிறது நிறைய சாப்பிடணும். அதாவது ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து கேரட்ஸ், அப்புறம் கீரை, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது கண்ணாடி போட்டுக்கிறாங்கல்ல நிறைய பேர், சின்ன வயசுலேயே கண்ணாடிலாம் போட்டுக்க வேண்டியதாக ஆகிடுது. அதெல்லாம் வராமல் இருக்கிறோன்னா நம்ம வந்து டிம் லைட்லலாம் உட்காந்து படிக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப நேரம் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபோனு, அப்புறம் டிவி, கம்ப்யூட்டர், டேப் இதெல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராமல் இருக்கும். ஓகே. ஸோ நல்ல பிரைட் லைட்டில் நீங்கள் படிக்கணும். புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நல்லா எரெக்டாக உட்காந்து பிரைட் லைட்டில் வச்சுட்டு, லைட் வந்து நம்ம பின்னாடி பக்கத்துலேருந்தும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்லேருந்தும் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐசைட் வந்து எப்பயும் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் வந்து நோஸ் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது. நோஸ்க்கு நம்ம வாஷ் பண்ணும்போது, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ குளிக்கும் போதோ வந்து நல்லா சிந்தி விட்டு கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நீங்கள் நல்லா அப்போவே வாஷ் பண்ணிடணும். சும்மாவே இருக்கும்போதெல்லாம் போயிட்டு மூக்கை நோண்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணால் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மூக்கில் இந்த டிப் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து பிளட் வெசல்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. அதை நீங்கள் வந்து மூக்கை நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து பிளட் வந்து அப்படியே மூக்கிலேருந்து ரத்தமாக எல்லாம் வந்துடும். அதனால் சும்மா இருக்கும்போதெல்லாம் மூக்கை நோண்டவே கூடாது. குளிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி ஐஸ்க்கு எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப டஸ்டி பிளேசஸ்லாம் போனால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது. ட்ராவலிங் டஸ்டியாக இருக்கும்போது ரோட்ஸ் எல்லாம் நீங்கள் வண்டியில் போகிறீங்க, பைக் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறது எவ்வளவோ நல்லது. அதை தவிர நம்மளுக்கு தான் தெரியுமே, மற்ற கோல்டு வர்றது, வைரஸஸ்ஸு இதெல்லாம் கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வைரஸஸ், பாக்டீரியா, மற்றவங்களுக்கு கோல்டெல்லாம் பிடிச்சிருக்கு, வேறு லங் இன்ஃபெக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இருமிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகிறப்ப நீங்கள் மாஸ்க்கை போட்டுக்கிறது நல்லது. ஓகே. அப்புறம் மவுத் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது. மவுத்துனா டீத் எல்லாமேனா நம்ம வந்து மார்னிங்கில் நல்லா ப்ரஷ் பண்ணணும், நைட்டும் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணால் நல்லது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வெறும் ப்ரஷ்ஷில் கூட நைட்டு டூத் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டா பரவாயில்ல. அப்புறம் ரொம்ப கோல்டான இதெல்லாம் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. அப்புறம் இந்த கோல்டான ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ தான் சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிட்டா நல்லதில்லை. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாலும் அதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படி பல்லுலெல்லாம் ஒட்டியிருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிட்டா நல்லது. ஓகே. அப்போ நம்ம டீத்தெல்லாம் நல்லா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இயர்ஸை க்ளீனாக வச்சுக்கணும்னா குளிச்சுட்டு ஒரு மெலிசான கிளாத்து அதை வந்து நல்லா ரோல் பண்ணி அதை வச்சு நம்ம சும்மா அப்படி உள்ளே விட்டு தொடச்சி எடுத்துக்கணுமே தவிர வேறு எதுவுமே வந்து நம்ம இயர்ஸ்குள்ளே போடவே கூடாது. பென்சில் டிப்பு, அப்புறம் ஹேர் பின்னு, குச்சி இல்லை இயர்பட்ஸ் கூட நம்ம காதில் போடவே கூடாது. ஒன்லி இந்த தின்னான மல்லு கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் லைட்டாக அப்படி உருட்டி அதை உள்ளே விட்டு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடணும் குளிச்சதுக்கப்புறம். வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகே. அப்படி எதுவும் இயர் பெயின்லாம் வருது, கோல்டு இருக்கும்போது அதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் டாக்டர்ஸை உடனே வந்து பார்க்கலாம். ஓகே சுட்டீஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ், இயர்ஸ், நோஸ், மவுத், எவ்ரிதிங். Bye bye. Abaka, 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 abaka. Abaka VBS. Praise Lord. இன்னைக்கு ஒரு நியூ கேமோட நீங்க வந்து அவங்கள பார்க்க வந்திருக்கோம். சோ என்ன கேம்னா வாட்டர் கேம். ஓகே. அவங்க கையில தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வாட்டர் கேம்ல நிரப்பணும். யாரு ஃபர்ஸ்ட் வந்து எந்த டீம் வின் பண்றாங்க நம்ம
சரிதான். ஏய் என்ன ரெண்டு ஒரே டைம் வரீங்க? இது தண்ணி தண்ணி காலியோ. ஏய் போட தான் நிறைய போகுது. அம்மா இது தூக்கி காமிச்சு பாப்பா. 10 9 பிடிக்காத 9. ஏய் தண்ணி ஊத்துடா. ஏய் தண்ணி ஊத்துடா. செடி வளரும்டா. ஏய் செடி வளரும்டா தண்ணி ஊத்துடா. நீ வேற கீழ கேளு. ஏய் அட வந்து இல்ல பொறுமையா ஊத்தினா ஊத்திடலாம். நீங்க அவசரப்பட்டு ஊத்தினா ஒண்ணு ஊத்த முடியாது. தூக்கி பாரு. சரி எடுத்து பாருங்க. ஓகே எங்க வாங்க அங்கிள் காலையில நான் போலாம். ஆனா வந்து எனக்கு இது நான் இப்பதான் சொன்னேன் ஜெசிட்டா உனக்கு தெரியல ஆண்டி. ஓ கிளாரா நீ அழுகாத. இதுக்கு நீ அழுக கூடாது கிளாரா. எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை இருக்கு. நிறைய பேருக்கு சூழ்நிலைனால தனிமை வருது. யாரும் இல்ல நல்லா ஃப்ரீயா இருக்கு. நம்ம இப்போ தாவீது தனிமையில இருந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வாங்க ரெண்டு பேரும் நில்லுங்க. இங்க கவனமா பாருங்க. சார் ஆன் பண்ணிட்டா? பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஓட்டத்தில் நான் தனிமா இல்லை, நேசித்தவர் விட்டு விலகவில்லை. இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானாகிய தானியேலின் விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு ஏற்காட்டுல ஒரு கேரக்டர் பாப்போமா? மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலியமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரும் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் பேசினாங்க. ஜெசிமா சீக்கிரம் போறியா? கிளாரா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பா வேற கம்பெனி விஷயமா வெளியில போயிருக்காரு. என்ன பண்றது? ஜெசி நீ கவலைப்படாத, நானும் உன் கூட வரேன். அம்மா அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஜெசிமா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஜெசிமா. பயங்கர டயர்டா இருக்கு, தலை சுத்திட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 நாளாவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப தலை சுத்துது. ஒரு மாதிரி ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு ஜெசிமா. என்னால முடியவே இல்லை. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் அங்கிளுக்கு கால் பண்ணிட்டேன், வந்துடுவார்மா. கிளாரா உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? அந்த ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வை. அதுக்கப்புறமா வந்துட்டு பிபி அப்பார்ட்ஸ் எடுத்துட்டு வா. ஏன் பிபி பார்க்கலாம். அச்சச்சோ என்ன பிபி லோவாக இருக்குது. கிளாரா எனக்கு ஒரு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா? போய் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரியா? அம்மா கொஞ்சம் படுக்கிறீங்களாம்மா? உங்கள் காலை உங்கள் ஹார்ட் லெவலுக்கு லிஃப்ட் பண்ணாதான் உங்கள் மூச்சு நல்லா விட முடியும். நீங்கள் மூச்சு ரிலாக்ஸாக விடுங்க, ஓகேவா? பதட்டப்படாதீங்க. அம்மா இதை குடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக படுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் அங்கிள் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் கதவை திறக்கிறேம்மா. வாங்க டாக்டர் ஜூடா அங்கிள். அம்மாவுக்கு வேற ரொம்ப முடியலங்க அங்கிள், ரொம்ப சிக்காய் படுத்திருக்காங்க. பாருங்க அங்கிள். ஓகே ஜெசிமா நீ கவலைப்படாத. அங்கிள் டெஸ்ட் பண்ணி நான் சொல்றேன், ஓகேவா? ஒன்னும் இருக்காது அம்மாவுக்கு. அங்கிள் என்னாச்சுங்க அங்கிள் அம்மாவுக்கு? ஜெசிமா கவலைப்படுற மாதிரி ஒன்னும் இல்லடா. என்னன்னா பிபி தான் கொஞ்சம் லோவா இருந்தது. நீ பரவாயில்ல, நல்ல வேலை. நீ அம்மா என்ன பண்ண வீட்லயே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்க அம்மாவுக்கு போல இருக்கு. அதனால அம்மாவுக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு பிபி. இப்போ பரவாயில்ல, அம்மா நல்லா இருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சரியா? நீ போய் பார்க்கலாம் அம்மாவை. எனி எமர்ஜென்சியா இருந்தா அங்கிள் நீ எப்ப வேணா கால் பண்ணலாமா? சரியா? ஓகேங்க அங்கிள். தேங்க்யூங்க அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். அம்மா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாம்மா? பெட்டரா ஃபீல் பண்றீங்களாம்மா? ஆமா ஜெசிமா ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிளாராக்கும் ஜெசி குட்டிக்கும். உண்மையாகவே நீங்கள் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குற இந்த டேலண்ட்டுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறேன். தேங்க்யூ சொல்லுங்களா. தேங்க்ஸ்லாம் இதுக்கு ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க ஆண்டி. நான் கிளம்புறேன் ஆண்டி. மம்மி தேடுவாங்க, நாளைக்கு நான் வரேன். ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி. பாய் ஜெசிமா. ஓகே ஓகே பாய் கிளாரா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.
சொல்லுங்கம்மா, கூப்பிட்டுருந்தீங்க. நான் கீழே பெட்ரூம்ல இருந்தேம்மா. சொல்லுங்கம்மா. ஜெசிமா, அம்மா தான் கூப்பிட்டேன்டா. என்னன்னா, நான் அப்பாவோட ரிலேட்டிவ்க்கு கல்யாணம் வருது இல்லையா, அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி வாங்கணும். ஸோ அதனால நம்ம 2 பேரும் கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? நான் போய் ஒரு ரிங் எடுத்துட்டு வரணும். நீ சீக்கிரம் கிளம்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டா போயிட்டு வந்துடலாம் தங்கம். கிளம்பிட்டு வா. ஓகேம்மா, நான் போய் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. நான் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்தேன். அப்பாடா, ஒரு வழியா நம்ம ரிங் வாங்கிட்டோம் ஜெசிமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சோ, நான் மறந்துட்டேன். எனக்கு பிபி மாத்திரை வாங்கணும், தீந்து போச்சு. நம்ம மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு போயிடலாமா? போலாமா ஜெசிமா? ஆமா, வாங்க வாங்க. ஆமா ஜெசி, எல்லாமே வாங்கிட்டேன் அம்மா. கிளம்பலாம். அம்மா, எல்லா மெடிசனும் வாங்கியாச்சாம்மா? போலாமாம்மா? எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்கள் கடையில் டெய்லியும் திருட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் திருட்டு போயிருக்கு. ஸோ யாராவது எடுத்திருந்தா தயவுசெய்து கொடுத்துருங்க, இல்லைனா உங்களை நாங்கள் செக் பண்ணுற மாதிரி ஆயிரும். ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வந்து ஒரு 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னால் வந்து நிற்கவே முடியல சார். திடீர்னு தலை சுத்துது. தயவு செஞ்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? யாராவது ஒரு ஆட்டோ பிடிச்சேனே ப்ளீஸ் சார். என்னால் நிற்கவே முடியல. வயிறும் ரொம்ப வலிக்குது. என்னால் நிற்க கூட முடியல சார். ப்ளீஸ், என்னன்னு தெரியல. ப்ளீஸ் சார், என்னை கூட்டிகிட்டு போங்க சார் ப்ளீஸ். சாம், அந்த அம்மாவை கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கப்பா. பக்கத்துல இருந்து SR ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த அம்மாவுக்கு ஏதோ வயிறு வலிக்குதாமா, வயிற்றுல குழந்தை வேலை இருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு போங்கப்பா. சீக்கிரம். அந்த அம்மா ரொம்ப பாவம் இல்லை ஜெசிமா. எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, பாவம். ஓகே, நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை சார். வேறு வழி இல்லை, நாங்கள் ஒவ்வொரு ஆளையும் நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். சாரி, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அம்மா, நம்ம அந்த ஃபார்மசிக்கு போகும்போது திருட்டு போச்சுலம்மா, அப்போ எனக்கு ஒருத்தவங்க மேல சஸ்பெக்ட் வந்துச்சு. நீ யாரு திங்க் பண்றன்னு எனக்கு தெரியும். அந்த சாமண்ணா தானே? அம்மா, அவங்களாம் இல்லம்மா, வேற ஒருத்தவங்க மேல எனக்கு சஸ்பெக்டா இருக்குமா. ஜெசிமா, நீ ஏன் ஏதோ யோசிக்கிற பிரச்சனையில மாட்டிக்காத. அதான் அவங்க அந்த அங்கிள் வந்து போலீஸ்ல வந்து கேஸ் கொடுத்துட்டார்ல, அவங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. நீ ஏன் மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிம்மா, சரி, நான் போய் எம்எல்ஏ போய் பார்த்துட்டு வரேம்மா. ஹாய் அங்கிள், நேத்து ஒரு திருட்டு போச்சுங்களாங்க அங்கிள், அது கண்டுபிடிச்சிட்டீங்களாங்க அங்கிள்? இல்லம்மா, இன்னும் கண்டுபிடிச்சு தாமா இருக்கோம், யாருன்னு தெரியலமா. வாங்க அங்கிள். அங்கிள், எனக்கு ஒருத்தவங்க மேல எனக்கு சஸ்பெக்டா இருக்காங்க அங்கிள். அந்த பிரெக்னன்ட் லேடி வந்தாங்க அங்கிள், அவங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க அங்கிள். அங்கிள், எனக்கு தெரிஞ்சு அந்த பிரெக்னன்ட் லேடி உண்மையாவே பிரெக்னன்டா இல்லைங்க அங்கிள். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த ஏசி ஃபார்மசிக்குள்ள அப்படி வேர்க்குதுங்க அங்கிள். இன்னொன்னும் என்னன்னா, அவங்க ஒரு மெடிசனை கீழே போட்டாங்க ஷெல்ஃப்ல இருந்து. அப்போ அவங்க குனியும் போது அவங்க வயிறு மடங்குச்சுங்க அங்கிள். அப்போ வந்து அது துணியால செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க அங்கிள். எப்படிமா இப்படி கரெக்டா சொல்ற அங்கிள்? அதே மாதிரி அங்க ஒரு ஸ்வீப்பர் இருக்காருங்களேங்க அங்கிள், ஒர்க்கராட்ட. அவரு ஸ்வீப்பரோ இல்ல ஒர்க்கரோ இல்லைங்க அங்கிள், அவரோட போலீஸ். எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க திருட்டு போறனால அவரை வந்து இன்சார்ஜா போட்டிருக்கீங்க அங்கிள். அவரு அப்பப்போ ஹெட்செட்டை வந்து இப்படி சரி பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க அங்கிள். அதே மாதிரி உண்மையான ஸ்வீப்பரோ இல்ல ஒர்க்கரோ இருந்தா அவங்க ஸ்வீப் பண்றது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். இவர் ஏதோ மாதிரி பண்ணவே தெரியாத மாதிரி பண்ணாருங்க அங்கிள். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேங்க அங்கிள். சூப்பர்மா, கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸலன்ட் பாப்பா, எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க? ஓகே பாப்பா, நாங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் பாப்பா. என்னடா அது? ஜெசி வீட்டுக்கு முன்னாடி எத்தனை போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மைக்க பிடிச்சுக்கிட்டு எல்லாம் நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜெசி பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு போய் தான் பார்க்கலாம். எல்லாரும் டேலண்ட வந்து டெவலப் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ். சோ நாளைக்கு என்ன டே
அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன லெட்டர் அப்புறம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு வந்துருங்க. ஓகேவா? நாளைக்கு என்ன கலர் சொல்லிடலாம் இன்னைக்கு. ஓகே, நாளைக்கு எல்லாரும் ஒயிட். ஓகேவா? நீங்க ஆண்டி சொல்லிட்டேன், ஒயிட் கலர்ல வந்துருங்க. வசனம் வந்து தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி போட்டுட்டே இருக்கீங்க, அழகா போடுங்க. அப்புறம் கிராஃப்ட் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ உங்க டேலண்ட்டை இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, எல்லாரும் வெளிப்படுத்தி ஆண்டி வீடியோ எடுக்க போறீங்க. யார் யாருக்கும் ஏசப்பா என்ன டேலண்ட் கொடுத்தாரோ அத்தனை நீங்க என்ன பண்ண போறீங்க, வீடியோ பண்ணி நீங்க ஆண்டிக்கு அனுப்ப போறீங்க. அதுதான் டாஸ்க் இன்னைக்கு. ஓகே, நம்ம ப்ரே பண்ணி முடிச்சோம். ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லிடலாம். பண்ண விடுங்க. அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த 4th டேக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அழகாய் அற்புதமாய் என் தகப்பன் நீங்க நடத்தி கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா, குழந்தைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்பா. நன்றியோடு துதிக்கிற சுவாமி. எல்லாருக்கும் நீங்க அந்த டேலண்ட கொடுத்திருக்கீங்க. பிள்ளைங்க அதை டெவலப் பண்ணி சூப்பரா உங்களுக்காக மகிமையா இருக்கணும் சுவாமி. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. நிறைய பேர் எனக்கு டேலண்ட் இல்ல, அழகு இல்ல, எனக்கு வந்து படிப்பு இல்ல, எனக்கு எந்த ஒரு காரியம் நான் திறமையா செய்ய மாட்டேன், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க மாத்திருங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே குட்டீஸ், thank you so much. நாளைக்கு பார்க்கலாம். Bye. जिसूरे चाहाय में नाय कान दो, जिसूरे चाहाय में नाय कान दो, उनी तो नवा सिरी जनके, उनी तो नवा सिरी जनके, मारे ना कोदम पारम चलाए ना, मारे ना कोदम पारम चलाए ना, sana mana gana, nyele pe sana mana gana, jisure chahay mein naay kaan do, jisure chahay mein naay kaan do. கிறிஸ்துவுக்குள் இருப்பதே பாக்கியமே,